வெல்கம் டு சசி சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் முளகிட்டது. இது சாதத்துக்கு பேசினு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சாப்பாடு டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: இது சுதும்பு மீன், வெள்ளை சுதும்பு. இது மேலே அந்த பளபளப்பு இல்லாமல் இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப அலர்ஜிக் இல்லாத மீன். இந்த மீன் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அது வச்சுக்கோங்க. அப்புறம் 5 பல்லு பூண்டு, ஒரு பீஸ் ஜிஞ்சரு, 2 பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்துக்கோங்க. தக்காளி 3 எடுத்துக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் மாங்காய் உருண்டை மாங்காய் இருந்தால் உருண்டை மாங்காய், இல்லாட்டி பச்சை மாங்காய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கேரளா சமையல்னாலே தேங்காய் எண்ணெய் தான் தெரியும் உங்களுக்கு. கறிவேப்பிலையும் கம்பல்சரி. அண்ட் உப்பு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். தக்காளியை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஷார்ப்பான கத்தியாக இருக்கிறனால பாருங்கள், சீக்கிரம் கட் பண்ணிடலாம். அதனால் நான் எப்போவுமே இந்த கத்தி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த ஸ்டீல் கத்தியெல்லாம் செட் ஆகாது. எனக்கு நல்லா ஷார்ப்பாக வேணும், அப்போ தான் நம்ம வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த காம்புக்கிட்ட இருக்க அந்த வெள்ளை பாகம் அதை எடுத்துருங்க. அது இருந்துச்சுன்னா குழம்புல உடஞ்சி வராது, தக்காளி அப்படியே மூச்சு நிற்கும். அதனால் இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது கூட இந்த பச்சை மிளகா நல்லா கீறி போட்டுக்கோங்க. இப்போ நான் பண்ணுறது எல்லாருக்குமே கையில் மிளகா அதெல்லாம் தொட்டால் காரம் இருக்கும். அது மாதிரி பண்ண முடியாதவங்க மற்ற எடுத்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நான் இப்போ நல்லா ரசத்துக்கெலாம் பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே இதெல்லாமே நம்ம கைப்படும்போது இதெல்லாம் காரம் படும். நிறைய பேருக்கு காரம் ஒத்துக்காது. தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கறிவேப்பிலையும் கொஞ்சம் வாசனைக்கு அந்த கசைக்கும் போது அது நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ கசக்கி விடுறேன் பாருங்கள். இதுமாதிரி பச்சை மிளகாலாம் கையில் கசக்கும் போது நிறைய பேருக்கு காரம் எரியும். ஸோ அவங்களாம் நீங்கள் கையில் மத்து வச்சு பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய், இவ்வளோ பெரிய மாங்காய் ஃபுல்லாக போட போகிறதில்ல, ஒரு கொஞ்சம் தான் போட போகிறேன். ஆனால் மாங்காய் இருக்கிற சீசனில் மாங்காய் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது பாருங்கள். அதனால மாங்காவும் போட்டு புளியும் போடுறதுனால அவ்வளோதான் மாங்காய் வேணும். ரொம்ப மாங்காய் போட்டால் ரொம்ப புளிப்பாயிடும் குழம்பு. அப்போ இந்த மாங்காவை நம்ம நல்ல மாதிரி செத்தி போட்டுக்கணும். மாங்காய் சும்மா ப்ராப்பராக வெட்டி அப்படி போடுறத விட இப்படி தான் போடுவோம் இந்த மீன் குழம்புலலாம். நான் என்னோடய மாமியார் ட்ரைனிங். ஸோ இதே மாதிரி தான் நான் இப்போவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது இதுமாரி எங்கள் மாமியார் இன்னும் குட்டியாக கட் பண்ணி போடுவாங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளுமே நிறையா போட்டாலுமே உங்களுக்கு காரம்லாம் தெரியாது. மிளகாத்தூள் போட்டேன், ஏன்னா இது காஷ்மீரி சில்லி வேறு. அண்ட் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு நான் முதல்ல போட்டுட்டேன், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சும்மா கொஞ்சமாக போட்டு அப்புறம் புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கோங்க. அதில் அடியில் எதுவும் டஸ்ட்டு இருக்கும், அதனால் பார்த்து கையில் ஃபில்டர் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா நீங்கள் கை எரியும்னா நீங்கள் இதிலேயே கலக்கிக்கலாம், கரண்டிலே. நான் எனக்கு கையில் பழகிடுச்சு. ஸோ நல்லா கையில் கலக்கி விட்டால் அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கலக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுருங்க. இப்போது இந்த மாங்காய் வெந்து வர வரைக்கும் தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தட்டை ஒரு லைட்டாக கேப் கொடுத்து மூடுவீங்க, இல்லாட்டி கொதிச்சு கப்பப்பான்னு வெளியில் இதாகிடும். இப்போ மாங்காய் வெந்திருக்கா பார்க்கலாம். மாங்காய் வெந்துருச்சு, ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஒரு 3/4 பாகம் வரும்போதைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மீனை போட்டுடலாம். இப்போ மீனையும் போட்டுடலாம். மாங்காய் ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ அந்த மீனையும் போட்டுட்டு, மீன் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெந்து போயிடும். அதனால் ரொம்ப நேரம் மீனை முதலே போட்டோன்னா மீன்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். குழம்புலேருந்து முள்ளெல்லாம் தனித்தனியாக நிற்கும். அதனால் மீன் அப்படியே கிடைக்கணுன்னா மீனை கொஞ்சம் முன்னாடி போட்டிங்கன்னா போதும்.
போட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள பாருங்கள் மீன்லாம் வெள்ளையாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், வேக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மீன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இது கொதிச்சு அப்படி உங்கள்கிட்ட நான் முதலே சொல்லியிருக்கேன், சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்கிறோம் இல்லையா. எப்போவுமே சட்டியில் வைக்கும்போது அதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சட்டி வந்து ரொம்ப நேரம் சூடு தாங்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆஃப் பண்ணாலுமே கொதிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்களா. இனிமேல் ரொம்ப நேரம் வச்சோன்னா குழம்பு ரொம்ப வற்றிடும் இல்லையா. அதனால் என்ன பண்ணலாம், இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு விட்டோன்னே பாருங்கள் கொதிச்சுட்டு தான் இருக்கும். இப்போ அது மேலே வந்து பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா நம்ம வந்து தாளிக்கவோ ஒன்றும் பண்ணல, இது இப்படி தான் இந்த குழம்பு. தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றிட்டு கறிவேப்பிலையே நல்லா போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மீன் மிளகிட்டது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்து கூட, அப்புறம் இந்த கப்பக்கிழங்கு கூட எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.